this hospital is very famous because it is an American style hospital. எல்லாமே ஆன்லைன், ஆல்மோஸ்ட் 90% பேப்பர்லெஸ் ஹாஸ்பிட்டல். சிஸ்டமேட்டிக்கா நடக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி இஷ்டத்துக்கு நடக்க முடியாது, சிஸ்டமேட்டிக்கா நடக்கும். ஒரு 120 பேர் இங்க வேலை பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 250 பேர் வந்துட்டு போறாங்க. அதுல 40-50 பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்காக இங்க இருக்கக்கூடிய பெரிய உலக நிறுவனங்கள் எல்லாம், இங்க பாஷ் கம்பெனி, அமேசான் கம்பெனி, அங்க இருக்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வராங்க. மிச்சம் ஒரு 40-50 பேர் விசாவுக்காக வராங்க. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உள்நோயாளி பிரிவுகளுக்காக கோவை கணபதி பகுதியில் கேஜி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பு. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள கேஜி மருத்துவமனை 50 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மருத்துவ சேவைகளை செய்து வருகிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவத்துக்காக கேஜி மருத்துவமனைக்கு வருகின்றனர். இந்நிலையில் கேஜி மருத்துவமனையில் பல்லாயிரக்கணக்கானோர் வெற்றிகரமாக இருதய அறுவை சிகிச்சை செய்து அதன் மூலம் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளது. கேஜி மருத்துவமனையில் பல்வேறு சிறப்பு மருத்துவ சிறப்பு பிரிவுகள் உள்ளது. இந்த நிலையில் கோவை கணபதி பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநோயாளி பிரிவு துவங்கப்பட்டது. அந்த நிலையில் தற்போது புதிதாக உள்நோயாளிகளுக்காக அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பத்துடன் புதிய மருத்துவமனையை துவங்கியது கேஜி மருத்துவமனை. இந்த திறப்பு விழாவில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவு, உள்நோயாளிகள் மருத்துவத்திற்காக தங்குவதற்கு சிறப்பான மருத்துவ அறைகள், அதிநவீன ஆபரேஷன் தியேட்டர்கள் திறக்கப்பட்டன. இந்த மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியாற்றுகின்றனர். இந்நிகழ்வில் கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் ஜி பக்தவக்ஷலம், கேஜி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தலைவர் அவந்திகா ரகு, வசந்தி ரகு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தப்பான ஒரு கொள்கை வச்சிருந்தா ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்மோக் பண்ணா ஹார்ட் அட்டாக் வரும், ஆல்கஹால் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும், கோபம் வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரும், ரொம்ப டென்ஷனா இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வரும். ரொம்ப பெரிய இலக்கை வச்சுட்டு நடைபெறாத ஆசைகளை வச்சிருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வரும். சம்சாரத்தை திட்டுனா ஹார்ட் அட்டாக் வரும். உங்களை திட்டலாம், நீங்க திட்டக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பிரஷர் ஏறிச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் எல்லாம் வரும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கடவுளை நம்பணும். நான் சொல்றேன், மற்றவங்க சொல்றாங்களா இல்லை, கடவுளை நம்பணும். உங்க முயற்சி, உங்களுடைய கண்டிப்பா ஒரு குறிக்கோள் வச்சுட்டு தான் போகணும்.